கும்பம் ராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைந்திருக்கிறார். அவர்களுடைய 6ஆம் அதிபதி அங்கே இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு நல்ல அமைப்பு. கடன் பற்றிய விஷயங்கள்ல இது வரைக்குமே ஒரு கையேறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, 10 பைசா வருமானம் இல்லை, பிரச்சனை மட்டும் இவ்வளவு தூரம் சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு, அல்லது வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு, ஆனா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதான்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரியாக இரட்டை மனநிலைமையில என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வாய்ப்புகள் அப்படியே இன்னைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. என்ன சார் வாய்ப்பு கிடைக்குது, போங்க சார், என்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இவ்வளவு திறமை இருக்கு, இத்தனை அலைச்சல் அலையிற, இந்த மனுஷனை எவ்வளவு நாள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்றேன், இந்த கம்பெனியில எவ்வளவு நாள் ட்ரை பண்றேன், ஒரு மூச்சு பேச்சு கூட காணாம, நீங்க தான் மெச்சிக்கணும், சும்மா ராசி பலன் சொல்லிட்டு அப்படியே நானும் கேட்டுக்கிட்டு என்கின்ற மாதிரியாக சலிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு நல்லபடியாக தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கலைத்திறமை கொண்டு சோசியல் மீடியால பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, புகழ் அடையணும், பிரபலம் அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல உங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது நகரத்திலோ அல்லது மாவட்டத்திலோ அல்லது மாநிலம் தேசிய சர்வதேச அளவில் அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நற்பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு ஆரம்பிக்கின்ற சூழல் அருமையாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தைரியம் பிறக்கும், இன்னும் சிலருக்கு தம்பி தங்கைகளின் மேல மிகப்பெரிய கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தங்கச்சிக்கு இப்படி இருக்கு, தம்பிக்கு இப்படி இருக்கு, பாப்பாவுக்கு நான் ஒன்று செஞ்சு கொடுத்தேன், ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது, அல்லது வயதுக்கேற்றாற் போல நம்ம சில விஷயங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுட்டோம், அது அதனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்குது, ஆனா அவர் மேல நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கு, என்ன பண்றது? இந்த மாதிரியாக தங்கையின் மீது உரிமையாக நல்ல விதமான கோபமும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார இளைஞர்களுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளா இன்னையிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு